வேதம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று. எனக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யணும் என்று எதிர்பார்ப்போடு நிக்கிறீங்களா? இன்றைக்கே அதை உங்க வாழ்க்கையில கர்த்தர் தொடங்க பண்ண வேண்டுமா? நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நீ முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. உங்க வாழ்க்கையில சில பழையதை குறித்தான பெருமையான பேச்சுக்கள் நிறுத்தப்பட வேண்டும். பழைய கசப்பான நினைவுகள் உங்க வாழ்க்கையில் அழிக்கப்பட வேண்டும். பழைய சில விதமான காயங்கள் உங்க வாழ்க்கையில மாற வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் என்று. எனக்கு பிரியமானவர்களே, அன்றைக்கு பாருங்க, வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்தி கொண்டு வருகிற பொழுது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், பழசை நினைக்க ஆரம்பித்தார்கள். எகிப்தில் எங்களுக்கு சாப்பாடு இருந்ததே, எகிப்தில் எங்களுக்கு மச்சம் இருந்ததே, தண்ணீர் இருந்ததே, கீரை இருந்ததே என்று சொல்லி எகிப்தினுடைய சாப்பாட்டை குறித்தும் எகிப்தை குறித்தும் பெருமையாய் பேச ஆரம்பித்தார்கள். எகிப்தில் வாழ்ந்ததே அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கை செய்த வேலைக்கு சம்பளம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஆனா வனாந்திரத்தில் ஒரு பிரச்சனை வந்த பொழுது மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து பழைய நினைவுகளை குறித்து பெருமையாய் பேச ஆரம்பித்தார்கள். கர்த்தரே அவர்களை நித்தமும் நடத்தின பொழுதும், கர்த்தரே அவர்களோடு கூட இருந்து மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் நடத்தி வந்த பொழுதும், அவர்கள் பாதரட்சை தேயாமல் இருந்த பொழுதும், வஸ்திரம் பழசாய் போகாமல் இருந்த பொழுதும், எகிப்தை குறித்தும் பழைய நினைவுகளை குறித்து பெருமையாய் பேசினார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில பழைய நினைவுகள், பழைய பெருமையான பேச்சுக்கள், பூர்வமான காரியங்களை குறித்தான பேச்சுக்கள் அழிக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? புதிய காரியத்தை செய்கிறவர். அவர் எகிப்து கொடுத்த ஆகாரத்தை பார்க்கிலும் வானத்திலிருந்து மன்னாவை இறக்கி தூதர்கள் சாப்பிடுகிற உணவினாலே அவர்களை போஷிக்கிற அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே நடந்திராத, இதுவரை சம்பவித்திராத ஒரு புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர். பிரியமானவர்களே, அந்த ஆகாரத்தினாலே அந்த ஜனங்கள் போஷிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே, நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று. எனக்கு பிரியமானவர்களே, ரூத்ர வாழ்க்கையை பாருங்க. அந்நிய தேசத்து பெண்ணா, மோவாபிய தெய்வங்களை வழிபட்டவள் தான். தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டு, தான் வழிபட்ட எல்லா தெய்வங்களை விட்டு, தன் உறவுகளை விட்டு மாமியாகிய நகோமியோடு கூட புறப்பட்டு வருகிறாள் எருசலேமுக்கு. எருசலேமுக்கு வந்து மிகுந்த கஷ்டத்தையும் வேதனை அனுபவிக்கிறார்கள். வயலிலே கதிர்களை பொறுக்கி வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த ரூத்துக்கு சம்பவிக்க ஆரம்பித்தது. ஆனால் ரூத் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் ஒரு நாளும் ரூத் மோவாபை குறித்து பெருமையாய் பேசவும் இல்லை, மோவாபிய தெய்வங்களை குறித்து பெருமையாய் பேசவும் இல்லை, மோவாபியுடைய வாழ்க்கையை குறித்து நினைத்தும் பார்க்கவில்லை. பிரியமானவர்களே, அதான் வேதம் சொல்கிறது, முந்தினவைகளை நினைக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே, நான் புதிய காரியத்தை செய்கிற தேவன் என்று. அப்பொழுது கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய ஆரம்பித்தார். எந்த வயலிலே ரூத் கதிரை பொறுக்க போனாலோ அந்த வயலுக்கே கர்த்தர் சொந்தக்காரியாய் மாற்றி போவாசுக்கு மனைவியாய் கொடுத்து அந்த தேசத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்து அவள் தலையை உயர்த்தினார். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நேரத்தில் உங்களுடைய பழைய நினைவுகள், பழைய பேச்சுக்கள், பழைய பெருமைகள், பழைய வாழ்க்கைகள் அழிக்கப்படட்டும். அந்த நினைவுகள் அழிக்கப்படட்டும். அது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து போடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதை இன்றைக்கு தோன்ற பண்ண விரும்புகிறார். இஸ்ரவேல் மக்களை போல பழைய காரியத்தை குறித்து பேசாமல் ரூத்தை போல புதிய காரியத்தை செய்கிற கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் நிழலிலே வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். கர்த்தர் நிச்சயமாய் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராக.